காலத்தில் மலையடிவாரத்தில் இருந்தது ஒரு அழகான காடு. அழகிய மனதுடன் அற்புத உயிர்களுடன் பசுமை போர்த்திய சந்தன காடு. அக்னி மழை பொழியும் அழகிய காடு. ஆர்ப்பரிக்கும் தீப்பொறிகள். உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கட்டுமா? ஏன் உனக்கு யாரும் சொல்லலையா? இந்த மாதிரி இடத்துல எப்படி? இங்க ஏதாச்சும் பொட்ட பிள்ளை பிறந்தா அத நாங்களே எங்க கையால கொண்டுடுவோம். கடவுளே, பிள்ளைய பிறக்கட்டும். மொத்த பிராணிகளின் சுடுகாடாக பாட்டாளி உழைப்பை உரியும் கொடிய அரக்கர்கள், ரத்தம் தின்று தேகம் சிதைக்கும் கொடிய சைத்தான்கள், உசுரருந்து பிராணம் கீழ்ந்து வாடும் பாவ ஜீவன்கள். ஆத்மா பிணத்தை சுமந்து சேர்ந்தடைந்தது மயானத்தை. கோணிடுப்பு குனிந்த தலை, கடும் சாபம் தலையெழுத்து, வாழ்வழித்து கடவுள் மேலே போய்விட்டது நம்பிக்கை. போயே போச்சு நம்பிக்கை. ஆனால் சூத்திரதாரியின் சோதனை எரித்து, அகங்காரனின் நெஞ்சை கிழித்து, மாயாசுரனை நிர்மூலமாக்கும் துரையாய் நொந்து வென்றவரின் பரவசத்தை சுமந்து வந்தார் ஒரு மகாதாய். கருவினில் என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தால் தேரினில் ஊர்வலமே அம்மா. ஜோதியாய் ஒரு பெண் எரிமலை ஒன்றை பெற்றெடுத்தார். எரியும் தீயினில் பொழியும் மழை போல் சாவின் வீட்டினில் காலனை வென்றவர். ஆணவத்திற்கு எதிராய் கிளர்ச்சி ரூபத்தில் லங்கேஸ்வரனுக்கு எதிராய் வெள்ளேந்தி நின்றார். எரியும் ஜமதக்னி கோபத்தை மீறி சர்வமும் தான் என்ற பரமனை வினவினார். சீரிகிற சிங்கம் வீரனொருவனின் கதை, இதீனை வென்ற வீரனொருவனின் கதை. இதயம் பலர முகிலும் மதிர பயத்தினை அறுத்து கண்டங்களை தனதாக்கி முன்னேறி வந்தார். வேட்டைக்காரனை வேட்டையாட ரணவேட்டையனாய் வந்தார்.